பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் பயந்து கொண்டிருக்கும் போது, கலங்கி கொண்டிருக்கும் போது, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் போது, இனம் புரியாத வேதனையில் இருக்கும் போது, தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு உரைத்த தீர்க்க தரிசனம் இந்த காலைகளிலே புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற நீங்களும் நானும் துன்பத்தின் நடுவிலும், கஷ்டத்தின் நடுவிலும், பாடுகளின் நடுவிலும், கண்ணீரின் நடுவிலும் இருக்கும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த வேத வசனமாகிய சத்திய வசனத்தின் மூலமாக உங்களோடும் என்னோடும் இந்த காலை வேளையிலே அவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு? நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதீங்க. எந்த மனுஷனை குறித்தும் பயப்படாதீங்க. எதையா இருந்தாலும் ஜெபத்துல வைங்க, தெய்வ சமூகத்துல நில்லுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என்னை மிரட்டுகிறார்கள், என்னை பயமுறுத்துகிறார்கள். ஆண்டவரே, என் உடைமைகளை பிடுங்க பார்க்கிறார்கள், என் வீட்டை பிடுங்க பார்க்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பி குக்கரிக்கிறார்கள். ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீ முழங்கால் நின்று தேவ சமூகத்திலே கண்ணீரோடு இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு பாரு. அவர் உனக்கு துணை செய்வார். அவர் உனக்கு துணை செய்வார். சத்துருவை நிர்மூலமாக்குவார். உனக்கு விரோதமாய் எழும்பினவுடைய கைகளை முறிப்பார். காரணம் ஏன்னு கேட்டா, நீ உண்மையாய் ஒரு வழியில் நடக்கும்போது உனக்கு விரோதமாக ஒரு கை நீள முடியாது. அவர் வழியில் நடவுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு துணை செய்வார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைபெறும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.